ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெடிமேட் இன்ஸ்கர்ட், அதாவது உள் பாவாடையில் மேல் தையல் எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பாவாடை பார்த்தீங்கன்னா 8 பாட்டு பாவாடை தைக்க கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் பாவாடை தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடி பாவாடையை உள்பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இது 8 பாட்டு பாவாடைனால உங்களுக்கு பெருசாதாங்க இருக்கும். நம்ம தையல் பார்த்தீங்கன்னா 6 இடத்துல நம்ம நெட் தையல் போடுற மாதிரி இருக்கும். இதே இது 6 பாட்டு 7 பாட்டு பாவாடை அப்படின்னா உங்களுக்கு 6 இடத்துல வராது, கம்மியாக தான் வரும். இந்த பாவாடையில பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் போட்டு தாங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் தையல் பார்த்தீங்கன்னா பெரிய தையலாக போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் கூட அந்த தையல் பிரிஞ்சிரும். அதனால ரெடிமேட் பாவாடை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாவாடை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தையல் விட்டு போகாது. உள் பாவாடையில் நம்ம எத்தனை இடத்துல தையல் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் பகுதி வந்திருக்கும். அந்த பகுதி எல்லா இடத்துலையுமே நீங்கள் தையல் போட்டு எடுக்கணும். நீங்கள் தையல் போடும்போதும் பொடி தையலாக போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தையல் பிரியாது. முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம 2 பக்கத்துலையுமே தையல் போட்டு நம்ம எடுக்கணும். நம்ம சேனல்ல போடுற வீடியோவை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆள்ல போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வந்துருங்க. உள்பாவடையில நம்ம எத்தனை இடத்துல தையல் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க. இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கீழிருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம தையல் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மேல் பக்கத்துல இருந்து நீங்க கீழ் பக்கத்துல இருந்து கூட நீங்க தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் தையல் போடலாங்க. மேல இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கீழே வரைக்குமே நீங்க தையல் போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் தைக்கிறது பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க தைக்கிறதுக்கு முன்னாடிங்க பேக் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தையல் பிரியாம இருக்கும். இப்ப நம்ம மேல இருந்து கீழே லாஸ்ட் வரைக்குமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். உள்பாவாடையில நம்ம மேல இருந்து கீழே வரைக்குமே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. நம்ம தையல் உள்பாவாடையில எப்படி தையல் போட்டிருக்கோ அதே மாதிரியே நேரா நம்ம தையல் போட்டு எடுத்திருக்கோம். கிளாத் என்ன கலர் இருக்கோ அதே கலர்ல நீங்க நூல் போட்டு தைக்கணுங்க. நீங்க வேற கலர் போட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். அதனால சேம் ஒரே கலர்ல நீங்க நூல் மாட்டி தைக்க ஆரம்பிங்க. இப்ப நம்ம 2வது இடத்துல நம்ம தையல் போட போறோங்க. இன்ஸ்கர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம 6 இடத்துல இந்த மாதிரி தையல் போடணுங்க. நம்ம 2 இடத்துல தையல் போட்டுட்டு இருக்கோம். மிச்சம் இருக்க 4 இடத்துலயுமே இதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இன்ஸ்கர்ட்ல அதாவது உள் பாவாடையில நம்ம 6 இடத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. நம்ம நேரா அழகா நம்ம தையல் போட்டு எடுத்திருக்கோம். நீங்க பிகினர்ஸ் கூட ஈஸியா நீங்க தையல் போட்டு எடுத்துடலாங்க. இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கீழே நம்ம தையல் போட்டுட்டு அதே மாதிரி மேல நாடா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையுமே தையல் போட்டு தர சொல்லுவாங்க. கஸ்டமர் எப்படி தச்சு தர சொல்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் தச்சு கொடுங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டிங் வீடியோ, பிளவுஸ் கட்டிங், அதே மாதிரி லைனிங் பிளவுஸ் கட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் கட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட்டிங், பட்டுப்பாவாடை, இந்த மாதிரி கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நம்ம டெய்லரிங் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.